இங்கே பாத்ரூம் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. பாய்ஸ் டாய்லெட்டில் வந்து கதகு இல்லை, எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், தண்ணி இல்லை, ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு தண்ணி இல்லை, பேசிக் சானிட்டரி எதுவுமே இல்லை. ஹிந்தி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹெச்ஓடி ரூமில் தான் கிளாஸே நடந்துகிட்டு இருக்குது. கிளாஸே ஒழுங்காக இல்லை, எதுவுமே சுத்தம் பண்ண மாட்டேன், எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டேன். ஹெச்ஓடி ரூமில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பசங்க எங்கேயோ இருந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, படிக்கிறதுக்காக வந்திருக்கு, ஏதோ நல்ல விஷயம் தெரியும்னு நினச்சி இந்த பெரிய காலேஜுக்கு வந்திருக்கு. கிளாஸ் ரூம் இல்லை, தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, ஸ்டோன் பெஞ்சு எதுவுமே இல்லை. ஒரு காலேஜுக்கு வேண்டாம் நிறைய விஷயம் இருக்குல்ல, அது எதுவுமே இங்கே இல்லை. நிறையா ஃபண்டு கிடைக்கிது, அது எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்னு மட்டும் தெரியலை. இப்படி நிறையா விஷயம் இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி போராட்டம். அது கூட ஹாஸ்டல் இஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாஷ் பண்ணுறதில்ல, டெய்லி க்ளீன் பண்ணுறதில்ல, அப்படியே போகிறாங்களா. மீதி போனால் பசங்க போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அடிப்படை விஷயம் மாதிரி எதுவுமே இல்லை. தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் சரியாக இல்லை, கிரவுண்டு விளையாடுறதுக்கு கிரவுண்டு சரியாக இல்லை.